யோசேப்பு துன்பத்தில் அருள் 39ஆம் அதிகாரம் 2-5, 41வது அதிகாரம் 21-43 வரையான பகுதிகள். மனித வாழ்க்கை எப்போதும் மலர் பாதை அல்ல. அது சில சமயம் கண்ணீராலும் துன்பங்களாலும் துரோகங்களாலும் நிரம்பியதாக இருக்கும். ஆனால் தேவனை நம்பி அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் அந்த சோதனைகளுக்குள் கூட அருளையும் ஆசீர்வாதத்தையும் கண்டுள்ளனர். பைபிளில் அத்தகைய வாழ்வியல் மிகப்பெரிய சாட்சி யோசேப்பின் வாழ்க்கை ஆகும். யோசேப்பின் கதை மனிதனின் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதற்கான உயிர்ப்புள்ள பாடமாகும். அவரது வாழ்க்கை எளிதானதல்ல. சகோதரர்களால் துரோகம் செய்யப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார், அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் இறுதியில் தேவனுடைய அருளால் அவர் எகிப்து தேசத்தின் 2ஆம் மனிதராக உயர்த்தப்பட்டார். அவரின் வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்கையில் எந்த துன்பமும் நம்மை அழிக்காது, அது நம்மை உயர்த்துவதற்கே பயன்படும் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஆதியாகமம் 39:2-5 இல் சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் வெற்றியுள்ள மனுஷனாயிருந்தான். கர்த்தர் யோசேப்புக்காக அந்த எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். மீண்டும் ஆதியாகமம் 41:43 இல் பார்வோன் கூறுகிறான், இதோ நான் உன்னை எகிப்து முழுவதற்கும் மேலானவனாக்குகிறேன், எல்லாரும் உன் கையிலே மண்டியிடுவார்கள். இந்த வசனங்கள் யோசேப்பின் வாழ்வியல் சுருக்கம். துன்பத்தில் அருள், சிறையிலிருந்து அரியணைக்கு, தோல்வியிலிருந்து வெற்றிக்கு வழிவகுக்கின்றது. யோசேப்பின் சிறுவயது மற்றும் கனவுகள். யோசேப்பு யாக்கோபின் பிள்ளைகளில் ஒருவன். அவன் தன் தந்தையால் மிகுந்த அன்பை பெற்றான். அவனுக்கு வண்ணமயமான மேலுடை செய்யப்பட்டதன் மூலம் அந்த அன்பு வெளிப்பட்டது. ஆனால் இந்த அன்பே சகோதரர்களின் பொறாமையை தூண்டியது. யோசேப்பிற்கு தேவன் சில கனவுகளை தந்தார். அந்த கனவுகளில் அவன் சகோதரர்கள் தன்னிடம் வணங்குவதை பார்த்தான். இதைச் சொல்லியவுடன் அவர்களின் வெறுப்பு அதிகரித்தது. சகோதரர்கள், இந்த கனவுக்காரன் வந்து கொண்டிருக்கிறான் என்று அவனை இகழ்ந்தனர். மனித கண்களில் யோசேப்பின் கனவுகள் மிகை போல தோன்றினாலும் தேவனுடைய திட்டத்தில் அவை மிகப்பெரிய அருளின் அடையாளமாக இருந்தது. சகோதரர்களின் துரோகம். ஒருநாள் யோசேப்பு தனது சகோதரர்களை பார்ப்பதற்கு வயல்வெளிக்கு சென்றான். அங்கே சகோதரர்கள் அவனை பிடித்து கிணற்றில் போட்டனர். பின்னர் அவனை எகிப்துக்குச் செல்லும் வணிகர்களுக்கு அடிமையாக விற்றுவிட்டனர். தங்கள் சகோதரனின் இரத்தத்தை களங்கமில்லாமல் வைத்துக் கொண்டு அவனை அடிமையாக விற்றது எவ்வளவு கொடூரமான துரோகம்! ஆனால் இங்கே ஒரு ஆன்மீக உண்மை உள்ளது. மனிதன் துரோகம் செய்தாலும் தேவன் அதை நன்மைக்கு திருப்புவார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை அழிக்க விரும்பினார்கள். ஆனால் தேவன் அவர்களை வழியாகவே யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றார். ஏனெனில் அங்கேயே அவருடைய உயர் நோக்கம் நிறைவேற வேண்டியது. அடிமை வாழ்க்கை. பொத்திபாரின் வீடு. யோசேப்பு எகிப்தில் விற்கப்பட்டு பொத்திபார் என்ற அரச அதிகாரியின் வீட்டில் வேலைக்குச் சென்றான். இங்கேயும் கர்த்தர் அவனோடு இருந்தார். யோசேப்பு எதைச் செய்தாலும் வெற்றி கண்டான். அவன் விசுவாசமும் நேர்மையும் காரணமாக பொத்திபார் அவனை முழு வீட்டையும் கவனிக்க நியமித்தான். ஆதியாகமம் 39:3-4 இல் சொல்லப்படுகிறது, அவருடைய எஜமானன் கர்த்தர் அவனோடிருக்கிறார், அவன் செய்யும் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு வெற்றி கொடுக்கிறார் என்பதை பார்த்தான். ஆகையால் யோசேப்பு அவனுடைய பார்வையில் கிருபை பெற்றான். இங்கே நாம் காண்கிறோம், கர்த்தர் ஒருவரோடு இருக்கையில் அவர் எங்கு சென்றாலும் ஆசீர்வாதம் பின்தொடரும். யோசேப்பின் சோதனை. பொத்திபாரின் மனைவியின் குற்றச்சாட்டு. பொத்திபாரின் மனைவி யோசேப்பை கவர முயன்றாள். ஆனால் யோசேப்பு, நான் தேவனுக்கெதிராக பாவம் செய்வேன் என்பதில்லை என்று கூறி பாவத்திலிருந்து தப்பிக்க ஓடினான். ஆனால் அந்த பெண் பொய் குற்றம் சாட்டி யோசேப்பை சிறையில் அடையச் செய்தாள். மனித பார்வையில் இது அநியாயமாக தோன்றியது. ஆனால் தேவன் பார்வையில் இது ஒரு படி. சிறைக்குள் அடைக்கப்பட்டாலும் யோசேப்பின் வாழ்வில் அருள் தொடர்ந்தது. சிறை அதிகாரி அவனை நம்பினான். அவன் எதைச் செய்தாலும் வெற்றி கண்டான். சிறை வாழ்க்கை மற்றும் கனவுகளின் விளக்கம். சிறையில் இருந்தபோது பார்வோனின் 2 அதிகாரிகள், சாப்பாட்டுக்காரன், பானப்பானையாளர் கனவு கண்டார்கள். யோசேப்பு தேவனுடைய அருளால் அவர்களுடைய கனவுகளை விளக்கினான். அதே போலவே நடந்தது. 2 வருடங்களுக்கு பிறகு பார்வோனுக்கே ஒரு கனவு வந்தது. அதை எவரும் விளக்க முடியவில்லை.
அப்போது பானப்பானையாளர் யோசேப்பை நினைவு கூர்ந்தான். யோசேப்பு பார்வோனின் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டான். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது பார்வோனின் கனவு மற்றும் யோசேப்பின் உயர்வு. பார்வோனின் கனவு 7 பருத்த மாடுகளும் 7 ஒல்லியான மாடுகளும் 7 நல்ல தானியங்களும் 7 வாடிய தானியங்களும். யோசேப்பு தேவனுடைய அருளால் அதை விளக்கினான். 7 ஆண்டு வளமும் அதன் பின் 7 ஆண்டு பஞ்சமும் வரும். மேலும் அவன் அறிவுரை கூறினான், வளமான காலத்தில் தானியங்களை சேமித்து வையுங்கள், பஞ்ச காலத்தில் மக்களை காப்பாற்றுங்கள். பார்வோன் யோசேப்பின் ஞானத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். உடனே அவனை எகிப்தின் 2ஆம் அதிகாரியாக நியமித்தான். ஆதியாகமம் 41 தொடக்கம் 43 இதோ நான் உன்னை எகிப்து முழுவதற்கும் மேலானவனாக்குகிறேன். 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றினான். அவனுக்கு முன்னால் மக்கள் மண்டியிடுங்கள் என்று கூவினர். இது யோசேப்பின் வாழ்க்கையின் உச்சம் சிறையிலிருந்து அரியணைக்கு கொண்டு சென்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது பஞ்சகாலம், நாடுகளுக்கான இரட்சிப்பு. பஞ்சகாலம் வந்தபோது யோசேப்பின் திட்டம் மூலம் எகிப்து மட்டுமல்ல, சுற்றியுள்ள தேசங்களும் காப்பாற்றப்பட்டன. யாக்கோபின் குடும்பமும் பசியால் துன்பப்பட எகிப்துக்கு வந்தனர். அங்கேயே யோசேப்பு அவர்களை மீண்டும் சந்தித்தான். சகோதரர்கள் அவனை முன்பு அடிமையாக விற்றார்கள், ஆனால் இன்று அவர்களுடைய இரட்சிப்பிற்கான காரணமாக அவர் இருந்தார். யோசேப்பு சொன்ன புகழ்பெற்ற வார்த்தை, நீங்கள் எனக்கெதிராக தீங்கு செய்வதற்கு நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மைக்கு திருப்பினார். ஆதி 50:20. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஆன்மீக கொள்கை, துன்பத்தில் அருள். யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு மையக் கொள்கை உள்ளது. தேவன் நம்மோடு இருந்தால் துன்பங்களும் நம்மை ஆசீர்வாதத்திற்கு இட்டுச் செல்லும். துரோகம் ஆசீர்வாதத்தின் கதவாக மாறியது. சிறை அரியணைக்கான படியாக மாறியது. கண்ணீர் சமூகத்தின் இரட்சிப்பாக மாறியது. யோசேப்பின் கதை இன்று நமக்கும் ஒரு சாட்சி. தேவன் நம்மோடு இருந்தால் எவரும் நம்மை அடக்க முடியாது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நவீன வாழ்வில் பயன்பாடு. இன்றைய மனித வாழ்க்கையும் பல சோதனைகளால் நிறைந்தது. வேலை இழப்பு, குடும்ப சண்டைகள், சமூக அநியாயம், நண்பர்களின் துரோகம். ஆனால் யோசேப்பைப் போல தேவனை நம்பி நடந்தால் அந்த துன்பங்கள் நம்மை உயர்த்துவதற்கே பயன்படும். ஒரு மாணவன் தோல்வியை சந்தித்தாலும் அது அவருக்கு புதிய வாயில்களை திறக்கலாம். ஒரு குடும்பம் சோதனையை சந்தித்தாலும் அது அவர்களுக்கு புதிய ஆன்மீக வளர்ச்சியாக மாறலாம். ஒரு மனிதன் துரோகம் அனுபவித்தாலும் அது அவரை சுத்திகரித்து பெரிய பொறுப்புக்கு தயாரிக்கலாம். யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஆன்மீக பாடம் கற்றுத் தருகிறது. தேவன் ஆசீர்வதிக்கையில் எந்த துன்பமும் நம்மை அழிக்காது, அது நம்மை உயர்த்துவதற்கே பயன்படும். சகோதரர்களின் துரோகம், பொத்திபாரின் மனைவியின் குற்றச்சாட்டு, சிறை வாழ்க்கை, இவை எல்லாம் யோசேப்பின் அழிவுக்காக அல்ல, அவரின் உயர்வுக்காக தேவன் பயன்படுத்திய கருவிகள். ஆகையால் நாமும் வாழ்வில் சந்திக்கும் சோதனைகளுக்கு முன் மனம் உடையாமல் தேவனை நம்பி அவரின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்முடைய துன்பங்களும் ஆசீர்வாதமாக மாறும். யோசேப்பின் வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கையும் பலருக்கான இரட்சிப்பின் வழியாக மாறும். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.